இதான் போர்டோட மோட்ரு. ஆன் பண்ணால் தண்ணி எடுக்கலை, இண்டிகேட்டர் ஏறிடல. காரணம் என்னென்னா 5 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் ஊர் தலைவர் வந்து ரிப்பேர் பண்ணி தண்ணி விட்டார். இது பொய்கை புத்தல் நகர். 5 நாளைக்கு முன்னாடி தான் தண்ணி விட்டார் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஒயர் பிடிங்கி விட்டானுங்க அக்யூஸ்ட் கேங்கு. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த வீடு ஃபுல்லாக எங்கள் அப்பா எங்கள் அம்மா கையெழுத்து போடாத எங்கள் அக்கா ஜெயந்தி வித்துட்டா. திருட்டு பட்டா போட்டு அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும். இங்கே வீடு கட்டினவங்க அத்தனை பேரும் ஃபோர்ஜரின்னு தெரிஞ்சு தான் எங்கள் அக்கா ஜெயந்தியோட சொந்தக்காரங்களுக்கு வந்து வீட்டு மனை கொடுத்து வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இவங்க அத்தனை பேர் வீட்லேயும் மோட்டர் இருக்குது, மோட்ரு போட்டிருக்காங்க, போர் போட்டிருக்காங்க. என் வீட்டில் மட்டும் போர் இல்லை, மோட்ரு இல்லை. நல்லா 4 கிழமை அதுவும் தான் இங்கே கீழே அக்யூஸ்ட் கேங்கு என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒரு எக்ஸு அக்யூஸ்ட் கேங்கை சேர்ந்த ஒரு எக்ஸு இந்த ஒயரை வந்து பிடுங்கி விட்டுடுறான். எவன்னு தெரில. ஏன்னா 4 கிழமை நேற்று வந்து எங்கள் ஊரில் வந்து கங்கம்மா திருநாள் பொய்கையில். அதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே பிடுங்கி விட்டானுங்க ஒயரை. போன மாதம் பிடுங்கிட்டு 2 வாரமாக 3 வாரமாக தண்ணி வராதுச்சு. நான் அந்தாண்ட தெருவில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் வசதியானவங்க, ஒவ்வொரு வீட்லேயும் மோட்டர் போட்டிருக்காங்க, போர் போட்டிருக்காங்க. அதனால இந்த தெருவு தண்ணி வந்து எதிர்பார்க்கல. இது பஞ்சாயத்து போட்ட போர்வெல். இப்போ என்னென்னா நான் மட்டும்தான் இந்த இதில் பிடிக்கிறேன்ட்டு 4 கிழமானா இந்த ஒயரை பிடுங்கி விட்டுறான். அவன் யாருன்னு தெரில. தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி 3 நாள் ஆச்சு. எத்தனை முறை தாமா நான் கனெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. இப்போது இந்த தெருவில் வந்து யார் அந்த எக்ஸு, அதை முதல்ல கண்டுபிடிங்க. ஒயரை பிடுங்குன்னா அந்த எக்ஸு யாருன்னு தெரியாது. அடிக்கடிக்கு பிடுங்கி விட்டுறாங்க. அதுவும் 4 கிழமை. அதுவும் யாருன்னு கண்டுபிடிங்க. நீங்கள் வந்து எனக்கு மோட்ரு போட்டு கொடுங்க, அந்த மோட்ரு ஆன் பண்ண கொடுங்க, சரி பண்ணி கொடுங்க நான் கேட்டிருக்கேன். 3 நாள் ஆச்சு. பட் 3 நாளாக நான் வந்து 2வது தெருவில் தான் போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்து நான் ஆடுன்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் என்ன எதை குறிக்குதுன்னா, இது என்னுடைய தலைவிதி இல்லை. நம்ம இந்தியாவில் இமய முதல் கன்னியாகுமரி வரலையும் நம்ம இந்தியாவில் இதே குடும்பத்தான். அதாவது மந்திரவாதிங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் குடும்பத்துக்குள்ளே எங்கள் அக்கா தங்கச்சிங்குள்ளே அவங்க வந்து சைக்கோவாக்கி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி 2 அண்ணனை கொலை பண்ணி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொலை பண்ணி. ஏன்னா 2 அண்ணனுக்கு ஷேர் கிடையாது. இவளுங்க வந்து அவன் சொன்ன மாதிரியே அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா இது ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணதுனால. ஸோ இந்த சொத்து ஃபுல்லாக மந்திரவாதிக்கு பாதி குத்துக்கிறாளுங்க, இவளுங்க பாதி எடுத்துருக்காளுங்க. இதே நிலைமை தான் இமயம் முதல் கன்னியாகுமரி வரலையும். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கி மந்திரவாதிங்க ஆகுனா மந்திரவாதிக்கிட்ட போயிடுவாங்க. அதுக்குன்னு புரோக்கர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டில் நல்லா ஆக்கிற மாதிரி காசு காட்டுவான், அவங்க கூலி படி வச்சு. எதனா உடம்பு சரியில்லைனா கூட அந்த மந்திரவாதிக்கு தான் போவாங்க. கடைசியில் வேலை முடிச்சுடுவான். 2 பக்கமும் வேலை முடிச்சுடுவான். சொத்து இருக்கிறவங்களும் வேலை முடிப்பான், அது வாங்கினதுக்கும். அதாவது என்ன சொல்கிறது, தான் இனத்தை பெருக்கிறதுக்கு அடுத்த இனத்தை ஐஷன் வரும். இது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுங்கள். எனக்கு தண்ணி வரணும், தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.